இப்படிங்க ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்க. பொண்ணுங்களுக்கு தான் வயசாயிருன்னு நினைக்கிறேன். என்னங்க கவர்மெண்ட் ஓசியா பஸ் விட்டுருச்சு, 1000 ரூபாய் பணம் கொடுத்துருச்சு, மாசம் 1000 ரூபாய் பணமும் கொடுத்துருச்சு. ஆனா இந்த ஆப்ல கூட உங்களுக்கு தான் காசு தராங்க, பசங்க எங்களுக்கு தர மாட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு மேல தனிமையில இருக்கீங்களா, ஃப்ரெண்டா பேஸ் பண்ணுங்க, இல்ல தோஸ்தா பேஸ் பண்ணுங்க. நைட்டு முழுக்க விடிய விடிய பேசி ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம். இப்பெல்லாம் சொன்னா எவனும் ஏமாறாதீங்க. அதுல நிறைய பேர் ஆம்பளை பையன் பேசுறாங்க, காலேஜ் பசங்க, சின்ன சின்ன பயலுங்க காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி பேசுறாங்க. மறந்துடாம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிளே ஸ்டோர்ல வந்து ஃப்ரெண்ட் ஆப்பை டவுன்லோட் போட்டோன்னே முதல்ல வீடியோ கால், ஆடியோ கால் அப்படின்னு கேட்குது. நம்ம மொபைல் நம்பர் ஓடிபி கேட்குது. ஓடிபி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நேமு, டேட் ஆஃப் பர்த், நீங்க ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா இருந்தா காசு தருவாங்க, மேல இருந்தா காசு தர மாட்டாங்க. நீங்க மேல கொடுத்துருங்க. நம்ம ஒரு பேரு அஜித்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல நிறைய மொழிகள் இருக்கு. ஹிந்தி, தெலுங்கு, பெங்காலி, மராத்தி, மலையாளம், தமிழ், குஜராத்தி, ஒரியா, கன்னடா, அசாமி எல்லாம் இருக்கு. நம்ம தமிழ் கொடுத்துருவோம். இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் பெண்களிடம் ஏதேனும் மோசமான வார்த்தையை பயன்படுத்தினால் போலீஸ் நடவடிக்கை நான் பொறுப்பேற்கவேன். தமிழ்காரங்க எவனும் சிக்கு வாங்கினான்னு பார்த்தா எவனிங்கன்னா ஹிந்திக்காரங்களும் தெலுங்குக்காரங்களும் அதிகமா இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, வெண்ணிலான்னு சொல்லி பேரு. ட்ரை பண்ணி பார்ப்போம். வெண்ணிலா பிஸியாகி விட்டுதான். ஏடா வெண்ணிலா காமிச்சுதான்டா காசு வாங்கினீங்க, கடைசியில வெண்ணிலா பிஸியா இருக்குட்டீங்க. கண்மணி. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குது. நீங்க எனக்கு கேக்குது. கேக்குதா? உங்க பேரு? கண்மணி. என் பேரு அஜித். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இந்த பொண்ணுகிட்ட பேசுறதா ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஆப் செக்யூரா? நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீங்க கேட்கிறீங்க. புரியல. நீங்க கேட்க வேண்டியது நீங்க. ஓ, நீங்க கேட்க வேண்டியது நான் கேட்கறேன்றீங்களா? கேட்டுத்தாரா? ஏங்க அவ்வளவு அழகா இருப்பீங்களா? நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. நீங்க ஐயா, நான் அழகெல்லாம் இல்லைங்க. பொண்ணுகிட்ட பேசுற ஃபர்ஸ்ட் டைம் லைட்டா கையெல்லாம் உதறுங்க. ஐயோ, சரி, இந்த ஆப்ல பொண்ணுங்க பேசினா காசு கிடைக்குமா? பொண்ணுங்க பேசினா எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? நீங்க ஒரு பையன்றதுனால என்கிட்ட பேசினா கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. இப்ப நாங்க பே பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்கிட்ட பேசினாலே எனக்கு கிடைக்கும். புரியுதா? உங்ககிட்ட பேசினாலே கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு? நிமிஷத்துக்கா? ஐயோ, அது சத்தியமா எனக்கு தெரியல. ரொம்பலாம் கிடைக்காதுன்னா ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் அப்படிதான் நினைக்கிறேன். தெரியலங்க எனக்கு. புரியல. நான் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். எப்பனா ஒரு வாட்டி. எப்பனா சொல்லுவீங்க. எந்த ஊர் நீங்க? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியா? கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல சிங்கிளா? இல்ல. என்னங்க? சிங்கிள் தான். சிங்கிள் தானா? என்ன படிக்கிறீங்க? காலேஜா? காலேஜ். எந்த காலேஜ்? எந்த காலேஜ்னா நான் அது படிக்க போறீங்களா? ஏகேடி. ஆமா, எனக்கு படிக்கணும்னு ஆசை. சின்ன வயசுல இருந்து ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ். இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இந்த இதுல எப்படி நம்புறீங்க? எதெல்லாம்? இல்ல, ஒருத்தட்ட பேசுறீங்க, அது எப்படி நம்பி பேசுறீங்கன்னு புரியல. நான் என்னங்க பேச போறேன் உங்கள்கிட்ட? சொல்லிட்டா நான் எதுவும் பேச மாட்டேன். எப்படின்னா, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, நான் ஒரு அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. நான் மட்டும் எதுவும் பேசவும் மாட்டேன். புரியுதுங்களா? அது கொஞ்சம் 1 மினிட் டைம் இருக்கும் போல. அது ஆட்டோமேட்டிக்கா கால் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு போகும். சோ வந்து நம்ம அதிக நேரம் பேச தேவையில்ல, கொஞ்ச நேரம் பேசினா போதும். இப்ப உங்ககிட்ட நான் அதிக நேரம் பேசுறதுனால பேசலாம். ஆனா ஆமாங்க, மேல டைமிங் ஓடிக்கு இருக்கு. டைமிங் ஓடிக்கு.
அந்த டைமிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கால் போய்கிட்டே இருக்கும். ஆமா, இப்ப உங்கள்ட்ட நான் பேசுறேன், எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட நான் பேசலாம். அப்படி புரியுதா? விருப்பம் இருந்தா பேசிக்கலாம், இல்லன்னா இது பண்ணிக்கலாம். ஆமா, அப்படிதான். நீங்க நினைச்சாலும் பர்சனல் நம்பர் கொடுத்து, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பர்சனல் நம்பர் கொடுத்து நீங்க இது பண்ணிக்கலாம். அல்ல அப்படிலாம் இல்லைங்க, நான் இதுல சொல்றேங்க இந்த மாதிரி. ஓ அப்படி சொல்றீங்களா? சாரி, நான் கூட தப்பா நினைச்சேன். காலேஜ் என்ன படிக்கிறீங்க? பிகாம் படிக்கிறேன். சரி, எனக்கு 15 நிமிஷம் காமிக்குது. 15 நிமிஷத்துல எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 10 ரூபாய் 15. தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. நான் அதெல்லாமா கணக்கு பண்ணுவேன். அத சொல்லுங்க. இந்த ஆப்ல யாரு உங்களை ரெஃபர் பண்ணாங்க? எனக்கு யாரும் ரெஃபர் பண்ணல. நீங்களா பார்த்து இது பண்ணிக்கிட்டீங்க? நான் இன்ஸ்டால பார்த்தேன், ரீல்ஸ்ல. அதுக்கப்புறம் ஆமா, இன்ஸ்டால தான் வரிசையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே. நீங்க தனிமையில் இருக்கீங்களா, நைட்டு 1 மணிக்கு இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஏங்க இதுல பசங்க எல்லாம் இருக்காங்கங்க. நைட்டு 1 மணிக்கு எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க. உங்களுக்கா? ஆமா, அவன் ஃபேக் ஐடி கொடுத்து, பொண்ணு மாதிரி ஃபேக் ஐடி கொடுத்து, நைட்டு 1 மணிக்கு நான் கால் பண்ணேன். கால் பண்ணதுல அவன் லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறேன். ஒரு காலேஜ் பையன் நினைக்கிறேன், லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறேன். பரவாயில்ல, சரி. அப்ப என்னடான்னு கேட்டேன். பாக்கெட் மணி காட்டினேன் அப்படின்னா. சரிங்க, நான் உண்மையா சொல்லிடுறேன், நம்ம ஒரு யூடியூப் சேனலுங்க. நீங்க யூடியூப் சேனலா? ஆமா ஆமா ஆமா. இந்த ஃப்ரெண்ட் ஆப்ல எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ரிவ்யூ பண்றதுக்காண்டி எடுத்தோம். ஏப்பா கொலகாரீங்களா, பஸ்ல பிரியாடுறீங்க லேடிஸ்க்கு, அதே மாதிரி 1000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. ஆம்பளை பசங்களுக்கு எதுனாலும் பண்ணலாம்ல. இந்த ஆப்புல கூட பொம்பளை பையன் காசு கொடுக்குறீங்க, ஆம்பளை பையன் காசு கொடுக்க மாட்டீங்க. இதுல ஆம்பளை பையன் ஃபேக் ஐடி உருவாக்கி காசு சம்பாதிச்சுக்கிறீங்க. பாவம், அவனால வீடியோ கால் பண்ண சொன்னா என்ன பண்ணுவேன். ஃப்ரெண்ட் ஆப்பை விட தோஸ்த் ஆப்ல தான் அதிக காசு தராங்கன்னா, தோஸ்த் ஆப் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? ஃப்ரெண்ட் ஆப்ல 9 ரூபா, தோஸ்த் ஆப்ல 10 ரூபா கேக்குறாங்க. 1 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுல நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த வீடியோவுக்கு 19 ரூபா செலவுலேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஆப்புக்கு 9 ரூபா, இதுக்கு ஒரு 10. இதுல ஒரு காயின் கணக்கு கொடுக்குறாங்க. 80 காயின் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ல வந்து ஒரு 15 நிமிஷம் கொடுத்தாங்க 9 ரூபாய்க்கு. ரேண்டமா சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரேண்டம் சொல்லி. ரேண்டமா நம்ம சூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஹலோ. ஹாய், ஹலோ. உங்க பேரு? நீங்க? என் பேரு அஜித். அஜித், ஓகே. ஆக்டர் அஜித் மாதிரி இருக்கீங்களா? எல்லாரும் இதே கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி? அஜித் குமார் பேர் வச்சு அஜித் மாதிரி தான் இருக்கணுமா? ஏன் விஜய் மாதிரி இருக்க கூடாது? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. என்னங்க ஸ்டார்டிங்கே சொர்ணா கணக்கா பேசுறீங்க? எந்த ஊர் நீங்க? புரியல. ஸ்டார்டிங்கே தூள் போட சொர்ணா காமனிக்கு சொல்லுங்க அப்படின்னு. நீங்க எந்த ஊரு? பயந்தீங்களோ? இல்ல இல்ல, பயப்படல. எந்த ஊரு நீங்க? திருநெல்வேலி. உங்களுக்கு? தேனி. சரி சரி. தம்பி இங்க வா. ஓ, பையன் இருக்கானா? ஆமா. இந்த ஆப் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஏதோ அமௌண்ட் வருமா? அமௌண்ட் பெருசாலாம் வராது. ஒரு ஆண்டு பேசினா என்ன, ரொம்ப நேரம் பேசினா 10 ரூபா அப்படி வரும். பேசிட்டே இருக்கணும், பேசிட்டே இருந்தாதான் கிடைக்கும். சும்மா அப்பப்ப பேசினா கிடைக்காது. இது பொண்ணுங்களுக்கு மட்டுமா பசங்களுக்கு சேர்த்தா? பொண்ணுங்களுக்கு தான் வயசாயிருன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஓசியா பஸ் விட்டுருச்சு, 1000 ரூபாய் பணம் கொடுத்துருச்சு. மாசம் 1000 ரூபாய் பணமும் கொடுத்துருச்சு. ஆனா இந்த ஆப்ல கூட உங்களுக்கு தான் காசு தராங்க, பசங்க எங்களுக்கு தர மாட்டாங்க. இது எனக்கு ஃப்ரெண்ட் ஆப் யூஸ் பண்றீங்களா? இல்ல இல்ல, நான் யூஸ் பண்ணல. ஃப்ரெண்ட் ஆப்ல வந்து எனக்கு 15 நிமிஷம் காமிச்சிச்சு. நம்ம 9 ரூபா பே பண்ணா, இதுல வந்து நான் 10 ரூபா பே பண்ணிருக்கேன். ஆனா 5 நிமிஷமா 6 நிமிஷம் உங்க கூட பேசுறது வெறும் 3 நிமிஷம் தான் காமிக்குது. அது யூஸ் பண்ணலையா? இல்ல அதுல கம்மியா தான் ஏறும்ன்றாங்க. நீங்க இப்ப ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு எடுக்கிறீங்க? ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா 2 ரூபா அப்படிதான் ஏறும் இதுல. அதுல வந்து 75 பைசாவோ 85 பைசாவோ சொன்னாங்க. இதுல வீடியோ கால் நல்ல பைசா ஏறுமா? நான் வீடியோ கால் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். இல்லங்க, வீடியோ கால் யூஸ் பண்ணாங்க, அது செக்யூர் கிடையாது.
ஏன்னா இந்த அப்ளிகேஷனை பத்தி யாருக்குமே தெரியாது. நம்ம உங்கள்கிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன், ஏன்னா வெறும் 3 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறோம். நம்ம வந்து இந்த ஆப் இருக்குல்ல, ஃப்ரெண்ட் ஆப், இந்த தோஸ்த் ஆப், 2 ஆப்பையும் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிறோம். இப்ப அதோட சேஃப் அண்ட் செக்யூர். தயவு செஞ்சு சொல்றேன், வீடியோ கால் யாருக்கும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது எப்பயுமே சேஃப் கிடையாது. நீங்க வீடியோ கால் பண்ணி ஒரு ஒரு தப்பான ஒரு போட்டோ எடுத்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க போய் மாட்டிக்கிறீங்க. இந்த ஆப்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற வாய்ப்பு இருக்காதுன்னாலும் வேற ஒரு மொபைல்ல இருந்து வீடியோ எடுத்து மிரட்டுறதுக்கு